ஹாய், ஹலோ, வணக்கம். குழந்தைகளுக்கு ஹெல்தியான ஒரு பாசிப்பயறு, முளைக்கட்டிய பாசிப்பயறு ஃப்ரை பண்ணி, அதாவது கடையில் மூங் தால்னு பேக்கெட் பண்ணி விற்பாங்களே, அதை தோல் நீக்கி அதை செய்வாங்க. தோல் நீக்காமல் முளைக்கட்டிய பயிரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஓவர் நைட்டு பச்சை பயிரை என்ன செஞ்சிடணுன்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு ஓவர் நைட்டு ஊற விட்டுறணும். ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஆக்சுவலாக நான் வாங்கின பயிர் சின்ன பயிர்னால அது ஊற வைக்கும்போதே முளைச்சிருச்சு. அதனால் முளைக்கட்ட தேவையில்லை. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஒரு ஃபில்டரில் வச்சு தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் கிச்சன் டவலில் காய போடணும். ஒரு மணி நேரத்துக்கிட்ட காய போடணும். அப்போ அது தண்ணி இருக்காது. ஆனால் அந்த பச்சை பயிறு எப்படி இருக்கும்னா ஈரப்பதமாக இருக்கும். தண்ணி இருக்காது, ஈரப்பதமாக இருக்கும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நல்லா 1 மணி நேரத்துக்கு தண்ணியெல்லாம் வடிய விட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய், அதாவது நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ரீயூஸ் பண்ணக்கூடாது ஆயிலை. குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபில்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரி அடுப்பில் வச்சு இதை உள்ளக்க விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை ஃபுல்லாக போட்டும் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரியும் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆயிலுக்குள்ளே ஃபுல்லாக போட்டு அதையும் ஃப்ரை பண்ணுற மாதிரியும் காமிச்சிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு. எப்படி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம திருப்பி அந்த ஆயிலை என்ன செய்யக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையோட ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா சில்வர் பவுல், எதுலைனாலும். பிளாஸ்டிக்கில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கருகாமல் நீங்கள் எடுத்து அதையும் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டிங்கன்னா சுவையான மொறுமொறுப்பான முளை கட்டிய மூங் தால் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிரும். இது சீரியஸாகவே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணி கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், சண்டே சாட்டர்டே லீவாக இருக்கும்போது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது, நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அது ஆயிலும் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. ட்ரை பண்ணுங்கள்.